நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உன்னுடன் தானே இருக்கிறேன். எதற்கு நான் கண்டு கொள்ளவில்லை என மனம் வருந்துகிறாய்? இதோ கேள். நாளை நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயத்திற்கு நேர்மறையான பதில் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரும். உன்னுடைய எண்ணம் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ கேட்டபடியே உன் வேளையில் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான். மகிழ்ச்சியாக இரு. இனி வரும் காலம் உனக்கு இனிமையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். என்னை நினைவில் வைத்து செயல்படு. நடப்பவை அனைத்திற்கும் காரணம் உள்ளது. நான் பலமுறை அதை கூறியும் நீ மனம் வருந்திக் கொண்டே இருக்கிறாய். தற்போதைய சூழ்நிலையை வைத்து எதுவும் முடிவு செய்யாதே. அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுவேன். அதுவரை மனம் குழப்பம் கொள்ளாமல் அடுத்து என்ன நடக்க வேண்டும் என்பதை பார். எதற்கும் அஞ்சாதே. உன் அப்பன் நான் இருக்க உனக்கு என்ன பயம்? நான் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கிறேனே. நீ என்னை ஒரு கணம் நினைத்தால் எந்த ரூபத்திலும் உன் அருகில் இருப்பேன். நீ கவலையை விடுத்து என் ஈசன் அப்பா எனக்காக எல்லாம் செய்வார் என்று மட்டும் நினை. நல்லதே நடக்கும். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. என் பாதுகாக்கும் கரம் உன்னை பற்றி இருக்கிறது. ஓம் நம சிவாய என்ற நாமம் உன் உள்ளத்தில் என்றும் ஒலிக்கட்டும். உனக்கான பல பிரச்சனைகளின் தீர்வை வழங்க நிச்சயம் துணை புரியும். பதற்றத்துடன் தேடும் போது கிடைக்காதது நிதானமாய் திரும்பி பார்க்கையில் கிடைக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். எப்போதும் நிதானமாகவே இரு. மனதை அமைதியாக வைத்துக்கொள். அமைதியின் போது பல தேடலுக்கு விடை கிடைக்கும். எங்களின் மீது அதீத நம்பிக்கை வைத்துள்ள உன்னை என்றும் காப்போம். தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் செயல்படு. ஈசனே, பொருள் நஷ்டம் ஏற்படுகிறது. எதை எடுத்தாலும் அதில் ஒரு சிக்கல், நஷ்டம் என புலம்புகிறாய். இப்போது கேள். நஷ்டம் உடல் அளவில் ஏற்படாமல் பொருள் அளவில் ஏற்படுகிறது என மகிழ்ச்சி கொள். எல்லாம் நன்மைக்கே என அமைதி கொள். நடப்பவை அனைத்திற்கும் காரணம் என்று ஒன்று உள்ளது. சமயம் வரும்போது உனக்கு புரியும்.